இப்போ நீ ஃபர்ஸ்ட் எடுத்துல வீடியோ அதெல்லாம் பாரு கொரியர் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். இது எல்லாமே கொரியர் பில்லு தான். ஃபர்ஸ்ட் நெத்திலி பார்க்கலாம். நெத்திலி கருவாடு, நெய் மீன் கருவாடு, இது வாழை கருவாடு. 5 நாள் 20 நாள் கழிச்சு சாப்பிட்டா பால் வரும். இது மூட்டு வலி சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை கருவாட்டு கடை. அங்கதாங்க வந்திருக்கோம். இங்க இருந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கிறோம். இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நானும் அண்ணனோட சேர்ந்து வியாபாரம் பண்ண போறேன். அதனால இப்ப எல்லாமே டீட்டெயிலா வந்து இதெல்லாம் எப்படி எப்படி செய்யறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து மேட்டூர் ஆத்து கருவாடு மட்டும் இல்லைங்க, கடல் கருவாடு எல்லாமே கிடைக்குது. மற்ற இடத்துலலாம் வந்து கிடைக்காத கருவாடெல்லாம் இங்கே எல்லாமே ஸ்டாக் அவ்வளோ இருக்குங்க. ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே தெரியும், அண்ணனை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன எவ்வளோ தெரியுமோ அந்தளவுக்கு அண்ணனையும் தெரிஞ்சிருக்கோம். அத்தனை பேர் இந்தியா ஃபுல்லாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டுலருந்தெல்லாம் கேட்டு ஊருக்கு வந்தால் வாங்குறேன்னு சொன்னாங்க. என்ன ஊர் என்ன நடக்குது? அமெரிக்காவிலேருந்தெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோ பார்த்து. அமெரிக்காக்காரங்கல்ல, நம்ம ஊருக்காரங்க அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஊருக்கு வந்தால் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டாங்களா? வந்து வாங்கிட்டாங்க. போன வீடியோவில் வரேன்னு சொன்னாங்களா? 2 டைம் வாங்கிட்டாங்களாம்மா. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி அவங்க வீருக்கு வேற வீட்டை கொடுத்துட்டு சொல்லி அமெரிக்கா போறாங்க. அங்கிருந்து காசு அனுப்பிச்சு அவன் நம்ம போட்டுவிட்டு ஊருக்கு போய் அங்க வந்து அவங்க ஊருக்கு சொந்தக்கார அங்க போனதுனால அது முடியா போச்சு. ஓ, அப்படி போயிருக்கு. ஓகேங்கண்ணா. வந்து மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, கருவாடு வந்து இங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா கிளீன் பண்ணுவாங்க. இந்த கிழங்காங்கருவாடு, இன்னொரு கீரி கருவாடு, இதெல்லாம் வந்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு தைரியமா நம்பி ஓட்டுற அளவுக்கு சூப்பரா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க தைரியமா நம்பி வாங்கலாம். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாங்கண்ணா? ஃபர்ஸ்ட் நெத்திலி பார்க்கலாம். நெத்திலியாங்க? நெத்திலி கருவாடு நல்ல குவாலிட்டி. இந்த நெத்திலிக்கும் அந்த நெத்திலிக்கும் என்னங்க? இது சைஸ் கொஞ்சம் வித்தியாசம். சைஸ் அது கொஞ்சம் சின்னது, இது கொஞ்சம் பெருசு. நெய் மீன் கருவாடு. இது நெய் மீன் கருவாடு. இது எப்படி செய்யறதுங்கண்ணா? இது வந்து தண்ணியில கழுவிட்டு, அரிசி தண்ணியில இல்லைன்னா கஞ்சி தண்ணியில கழுவிட்டு உப்பு போடாம செய்யறது தான். இது முள்ளெல்லாம் இருக்காது. முள்ளெல்லாம் இருக்காது, தனியே கறி மட்டும்தான். இதே நெத்திலி. இது இன்னொரு குவாலிட்டி, பெரிய சைஸு. இது வாழை கருவாடு. அதெல்லாம் நார்மலா செய்யறது தான். இதெல்லாம் நம்ம எப்படி குழம்பு வச்சுக்கிட்டா, நம்ம எப்படி சிக்கன் ப்ரே பண்றாங்களே அந்த மாதிரி தான். இது ஒரு குவாலிட்டி. குழம்பும் வச்சுக்கலாம், கத்திரிக்காய் போட்டு வச்சுக்கலாம், வெறும் குழம்புலும் சும்மா வணக்கனாலும் வணக்கலாம், நம்ம கிரே மாதிரி பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து கூனி, ராட்டு கூனி. இது வந்து இட்லி பொடி வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமாக பொடியை அரைச்சி அதில் என்னென்ன செலவு போடணுமோ நமக்கு இட்லி பொடிக்கு அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டா 6 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் 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 நெத்திலி மூட்டை தான். இதெல்லாம் நெத்திலி மூட்டை தான். இது 300. இது புது குவாலிட்டி வந்துருக்குது. தலையோட செய்யலாமா? தலை வேணும்னா தலையோட செய்யலாம், இல்லைன்னா இப்படி தலையை கிள்ளிட்டு இப்படி எடுத்துட்டு செஞ்சோமா செஞ்சுக்கலாம். தலையை போட்டா கொஞ்சம் கசப்பு போற மாதிரி லைட்டா இருக்கும். தலை இப்படி எடுத்துக்கிட்டோம், அந்த கசப்பு இருக்கு, அந்த கருப்பை எடுத்துடணும். கசப்பு வேணும்னா அப்படியே போட்டுக்கலாம். சில பேர் கசப்பு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கசப்பு வரும், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இப்போ நீ ஃபர்ஸ்ட் எடுத்துல வீடியோ அதெல்லாம் பாரு கொரியர் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். இது எல்லாமே கொரியர் பில்லு தான். இது எல்லாமே இவ்வளோ பில்லு அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். 1000 பில்லு இருக்கும். மாசம் மாசம் அனுப்பிச்சிட்டு தான், டெய்லி அனுப்பிச்சிட்டு தான் எடுத்து வச்சுக்குவோம். இதெல்லாம் பில்லு. அப்புறம் என்ன உள்ள இருக்குது கருவாடு. இது வந்து குஞ்சு கருவாடு, மேட்ரு குஞ்சு. இது உரிச்சது கிழங்காங்கறி. இது நமக்கு தான் கரையா மாதிரி பண்ணிக்கலாம், குழம்புலையும் போட்டுக்கலாம். இது நம்ம மேட்ரு கெண்ட கருவாடு. கெண்டம். ஆமாம், கெண்டம், சிலேபி இந்த மாதிரி இருக்கும். ஜிலேபி இருக்கும், செருப்பாச்சு அந்த மாதிரி. இது நம்ம டேம் கருவாடு. குழம்புக்கெல்லாம் இது மாதிரி பண்ணிக்கலாம்.
கிரே மாதிரி. அது நல்லா உள்ள வேணும் கூட உள்ள பாரு. இது வந்து குஞ்சு கருவாடு பார்த்தோம்ல, அதே தான். இது வந்து மேட்டு டெய்லி எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும். டெய்லி வரும் ஃப்ரெஷ்ஷாக. ஆமாம், அப்பப்போ அப்போ போயிட்டே தான் இருக்கும். இது வந்து கீரி கருவாடு உரிச்சது. உரிச்சது அது அல்மா. இது இல்லை, அது முரல். முரல் அது வேற. அது இது வேற கீரி. ரெண்டே மாதிரி. அது இது அல்மா. இது வந்து கச்சல் கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இது மூட்டு வலி சாப்பிடுவாங்க. தலையை கட் பண்ணி தான் பண்ணுவாங்க. குழம்பு வச்சுக்கலாம், வணங்குற மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம எப்படி இஷ்டமோ அப்படி வச்சுக்கலாம். அது இது உரிச்சு கருவாடு கிழங்கா. இது கிழங்கா வெளியே பார்த்த மாதிரி. இது அந்த அதனுடைய தலை கோழிக்கு அரைச்சி தான் போட முடியும். இந்த கருப்பு கறி இதில் தான் உரிக்கிறது. இதில் இதுதான் கீரி. கீரி பெரிய மீனோட இது அதெல்லாம் மாதிரி அந்த கறியை உரிக்கணும். அப்புறம் கிழங்கெல்லாம் தலை பேத்து போட்டுக்கிறோம் உள்ள. அப்புறம் இது வந்து இது நான் அங்கே துண்டு காட்டணும்ல, இந்த மீன் இப்படி தான் வரும் பீஸ். இது என்னதுன்னா பால்சுரா. பால்சுரா. இந்த மாசமா இருக்கிறவங்களாம் அதுக்கு கொடுக்குறது உப்புலேயே தான் இருக்கும். ஓகேங்கண்ணா. இது உப்பு போடாம கஞ்சி தண்ணியில கழுவிட்டு செய்யணும். இது எப்படிங்க மாசமா இருக்கிறவங்களும் சாப்பிடலாமா? எல்லாமே சாப்பிடலாம். இந்த குழந்தை பிறந்தவங்க தான் அந்த மாசமா இருக்கிறவங்களுக்கு வேண்டாம். குழந்தை பிறந்தவங்க ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு சாப்பிட்டா பால் வரும். அதுக்காக இப்போ இந்த கருவாடு வந்து இதான் கிழங்கா தலை பேத்து போட்டுக்கிறோம். இது கிழங்கா. அதான் அந்த கறி சேப்பா வருது இல்லையா, அந்த கறி தலை பேத்து கொஞ்சம் பெரிய மீன் சைஸ் தலை பேத்து காய வச்சுக்கிறோம். இது இன்னும் 2 வேலை செய்யணும். இது 4 வேலை செஞ்சால் தான் அந்த கறி ஆகும். தலையை பேத்துட்டு அப்புறம் இப்படி காய வச்சு அப்புறம் சுடு தண்ணியில் போட்டு கழுவிட்டு அப்புறம் திருப்பி கொண்டாந்து காய வச்சு அப்புறம் மக்கான தான் உரிக்கணும். ஆமாம், உடனே உரிச்சா பிச்சுட்டு போயிடும். கொஞ்சம் 3-4 பிராஸ் இருக்குது. இல்லை, இது அந்த கீரி கருவாடு தான். கடை வெட்டி கட்டி போட்டுக்கிறோம். அப்படியே கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அப்பப்போ தேவைக்கும் போது எடுத்து சுடு தண்ணியில் போட்டு கழுவி. தலை கோழி தீனி வேணா கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம். இது வந்து உலக கருவாடு. உலகன்னு சொல்லுவாங்க. மேட்ரு மீன். இது அந்த பூனைக்கு நாய்க்கு அந்த மாதிரி கொடுப்போம். இது வந்து ஆறாள். ஆமாம், கருவாட்டில் இதுதான் விலை அதிகம். இது அப்படியே தலையெல்லாம் இதெல்லாம் கூட தலை எல்லாமே போட்டுக்கலாம். 2 துண்டு முருங்கைக்காய் மாதிரி சும்மா 4 பீஸ் வெட்டி போட்டு குழம்புல வச்சுக்கிட்டா அருமையாக இருக்கும். இதெல்லாம் போயிட்டு இருக்குது. இது சிலேபி கருவாடு, வாழை கருவாடு. இதுவும் கிலோ கணக்காங்கண்ணா? ஆமாம். அப்புறம் கெளுத்தி எல்லாம் மூட்டை போயிடுச்சு. லோடு 2 நாளைக்கு முன்னே தான் லோடு போயிடுச்சு. சரிங்கண்ணா. ஆந்திரா. கெளுத்தி கருவாடு. கடல் மீனாங்கண்ணா? இல்லை, இது நம்ம டேம். இது மேட்டூர் டேம் மீன். இதெல்லாம் மேட்டூர் டேம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ணா வந்து என்னென்ன மீன் எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில மீன்கெல்லாம் வந்து உப்பு போட்டிருக்கோம், நீங்கள் வந்து உப்பு அதிகம் போட தேவையில்ல, போடாமல் கூட விட்டுருலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுத்தமான கருவாடெல்லாம் எங்கேயுமே மேக்ஸிமம் கிடைக்காதுங்க. ஏன்னா வந்து முள் எடுக்காமல் ஒரு மாதிரி கடமைக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கணும். கஸ்டமருக்கு வந்து பர்ஃபெக்டாக போய் சேரணும், நம்ம பேருக்கு வந்து காப்பாற்றிக்கணும். கிட்டத்தட்ட 40 வருஷமாக அண்ணன் வந்து செஞ்சிட்டு இருக்காராம்மா. சின்ன வயசுலேருந்து அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு போய் அடுத்தவங்க கிட்ட வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சாப்பாடே அப்பெல்லாம் வந்து வாரத்துல ஒரு நாள் தான் சாப்பிடுவோம்னு சொன்னாரு. ஏன்னா வாரத்துல ஒரு இல்லை, டெய்லினா வாரத்துல, அதாவது நல்ல சோறு கிடைக்கிறது வருஷத்துல ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான்.
ஓ, வருஷத்துக்கே ஒரு நாளைக்கு ஆடி பண்டிகைக்கு. இந்த நெல்லஞ்சோறு, அதாவது நம்ம சாப்பிடுற அரிசி எல்லாம் கிடைக்கிறதே கஷ்டமா அந்த டைம்ல. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இவரே எல்லாம் சொந்தமா முயற்சி பண்ணி இந்த வீடு இடம் வாங்கி இந்த சொந்த இடம் இது, அதனால விலை வந்து நாங்க சொந்த இடத்துல பண்ணி கொடுப்போம். நாங்களே சொந்த எங்க வீட்டுல இதுக்கு ஆள் இல்ல, பையன் நானும் எங்க வீட்டுல 3 பேரை பாத்துக்குவோம். அந்த சம்பளத்துக்குலாம் வந்து ரேட்டை குறைச்சி மக்களுக்கு கொடுக்குறீங்க. இந்தியா ஃபுல்லாவே ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா வண்டியிலேயே வந்து எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரேட் வந்து இப்போ வந்து அண்ணாங்கடையில் இனிமேல் அடிக்கடி நான் வீடியோ போட போகிறேன். ஸோ யாராவது கருவாட்டில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள்